ஒரு காலத்தில் ஒரு காட்டில் 4 நண்பர்கள் வாழ்ந்தனர். ஒரு மான், ஒரு எலி, ஒரு காகம் மற்றும் ஒரு ஆமை. அவர்கள் மிகவும் நல்ல நண்பர்களாக இருந்தனர் மற்றும் பெரும்பாலான நேரத்தை ஒருவருக்கொருவர் செலவிடுவார்கள். ஒரு நாள் அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு அருகில் ஒரு வேடன் வருவதைக் கண்டார்கள். விரைவாக நாள் மரங்களுக்குள் ஓடியது. காகம் அருகிலுள்ள மரத்தின் மிக உயர்ந்த கிளைக்கு பறந்தது. சுட்டி அருகிலுள்ள ஒரு பிடியில் நுழைந்தது. ஆமை மெதுவான உயிரினமாக இருப்பதால் மற்றவர்களைப் போல வேகமாக தப்பிக்க முடியவில்லை. வேட்டைக்காரன் அவனை அவன் வலையில் சிக்கினான். மானை பிடிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்தாலும் ஆமை கிடைத்ததால் பட்டினி கிடையாது என மகிழ்ச்சி அடைந்தான். வேடன், மான், எலி, காகம் ஆகியவை தங்கள் நண்பர்கள் பிடிபட்டதைக் கண்டு மிகவும் கவலையடைந்தன. அவரை காப்பாற்ற திட்டம் தீட்டினார்கள். வேட்டைக்காரனை கண்டுபிடிக்க காகம் வானத்தில் பறந்தது. பின்னர் அன்பானவர் வேட்டைக்காரனை காணாதவாறு அழைத்துச் சென்று இறந்துவிட்டதைப் போல பாசாங்கு செய்து பாதையில் சிறிது தூரத்தில் படுத்துக்கொண்டார். இறுதியாக ஒரு மான் கிடைத்ததில் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். ஆமை சுமந்து வந்த பையை கைவிட்டு மானை நோக்கி சென்றான். வேடன் ஆமையின் பக்கம் சென்றவுடன் சுட்டி பையின் வலையை அறுத்து ஆமையை விடுவித்தது. வேட்டைக்காரன் எலி செய்ததை அறியாமல் மானை நோக்கி நடந்தான். மான் அருகே வந்தவுடன் அது திடீரென எழுந்து காட்டுக்குள் ஓடியது. வேட்டைக்காரன் ஆச்சரியத்துடன் முடிக்கப்பட்டான். ஏமாற்றத்துடன் வேட்டைக்காரன் ஆமை இருந்த பின்புறத்தை எடுக்க திரும்பிச் சென்றான். ஆனால் அவருக்கு ஆச்சரியம். பை திறந்திருந்தது. ஆமை போய்விட்டது. அவரது துரதிர்ஷ்டத்தில் தலையை அசைத்து வேட்டைக்காரன் வீட்டிற்கு திரும்பினான். 4 நண்பர்கள் ஒன்றாக வாழ்ந்தனர். ஆனால் விரைவில் அந்த வேட்டைக்காரன் திரும்பி வந்தால் என்ன செய்வது என்று நினைத்தார்கள். ஆமையால் அவர்களைப் போல வேகமாக ஓட முடியாது. எனவே காகம் அருகிலுள்ள கிராமத்திலிருந்து சில மரக்குச்சிகளை எடுத்தது. எலி மரத்தை கட்ட சில கொடிகளை கண்டுபிடித்தது. சக்கரங்கள் கொண்ட சிறிய கூண்டு ஒன்றை உருவாக்க மான் அவர்களுக்கு உதவியது. அதனால் எப்போதுமே அவர்கள் ஆபத்திலிருந்து ஓடுவது அல்லது விளையாடுவது கடினமாக இருக்கும். அவர்கள் ஆமையை கூண்டில் வைத்து அவர்களுடன் இழுத்துச் சென்றனர். அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.